மேஷம் ராசிபலன். இன்று நீங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் நுண்ணறிவு திறத்தினையும் தரும். அவற்றை இழக்காதீர்கள். உங்களது திறமைகளை பட்டை தீட்டக்கூடிய கற்றல் வாய்ப்புகளுக்காக நீங்கள் இன்னும் தயாராக இருப்பீர்கள். இன்று சில குறுகிய கால பயணங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அற்பத்தனமான விஷயங்களில் கவனம் செலுத்தும் மனப்போக்கு உங்களிடத்தில் உள்ளது. எனவே முக்கியமான விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள். ஏனெனில் இது உங்களுக்கு ஒரு வளமான அனுபவமாக இருக்கும். ரிஷபம் ராசிபலன். நீங்கள் சில சமயங்களில் உதவியற்றவர்களாகவும் இருந்து இருக்கலாம். இது ஒரு தற்காலிகமான ஒன்றுதான். நீங்கள் விரைவில் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். உங்களைப் பற்றி மிகவும் விமர்சனமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்காதீர்கள். உங்களை தடுத்து நிறுத்தும் விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வரிசைப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தேவைப்படும் மாற்றங்களை அடையாளம் கண்டு அவற்றை அடைய பணியாற்ற வேண்டும். கடினமான நேரத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். இந்த வாரம் உங்கள் படைப்பாற்றலும் உச்சத்தை எட்டும். மிதுனம் ராசிபலன். இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களில் சிறந்த தெளிவு பெற உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். உங்களை உற்சாகப்படுத்த உங்களை சுற்றியுள்ளவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்று அமைதியாக உட்கார்ந்து உங்களுக்கு பிடித்தமான செயல்களை செய்யுங்கள். பின்வாங்குவதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான எல்லையை நீங்கள் கடந்துவிட்டதாக நீங்கள் நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்க வெட்கப்பட வேண்டாம். கடகம் ராசிபலன். நண்பர்களுடன் வாழ்க்கையை அனுபவியுங்கள். இன்று உங்களை சற்று தாழ்த்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் மனதை அமைதியாக வைக்க உதவும். உங்களிடம் உள்ள கடன் அட்டைகள் மூலம் துணிச்சலாக பொருட்களை வாங்கிக் கொள்வது எளிதாகிவிட்டது. ஆனால் இவ்வாறு பொருட்களை வாங்குவது உங்கள் வரவு செலவை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் கடன் அட்டை அறிக்கை உங்களுக்கு மாரடைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பு அதில் உள்ள தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த பொறுப்பற்ற செலவு பழக்கத்தை தூண்டும் நபர்கள் அல்லது சூழ்நிலைகளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இவற்றிற்கு இல்லை என்று சொல்வதைத் தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. சிம்மம் ராசிபலன். இந்த நாள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது. தொழில் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலை விஷயங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வீட்டில் போதுமான நேரத்தை செலவிட உங்களால் முடியாமல் போகலாம். உங்களது சகாக்களினால் உண்டாகும் அழுத்தம் உங்கள் வாழ்க்கையில் தீர்மானிக்கும் காரணியாக இருந்து வருகிறது. இன்றைய நாளில் நீங்கள் சொல்லும் இல்லை என்ற சொல்லை உறுதியாகச் சொல்ல வேண்டும். கன்னி ராசிபலன். அவசர நெருக்கடி என்பது எப்போதும் ஒரு மோசமான விஷயம் அல்ல. உண்மையைச் சொல்ல போனால் ஒரு சிறிய நெருக்கடியானது உங்களை சிறப்பாக கவனம் செலுத்தவும் மிகவும் தேவையான பொறுப்பினை பெறவும் உதவும். உங்களது எண்ணத்தில் எண்ணற்ற வசீகர சிந்தனைகள் உள்ளன. ஆனாலும் என்னவோ உங்கள் உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்தும் போது நீங்கள் நிறைய தடுமாறுகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே அதிக சிரத்தை செய்த நேரம் இதுவாகும். நீண்டகால பின்விளைவுகளை ஏற்படுத்தும் மிகவும் மோசமான ஒன்றைச் செய்வதற்கு முன்பாக உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிபலன். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாக இருக்கும். உங்கள் வாழ்வில் சில கவனச்சிதறல்கள் வருகின்றன. உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். காதல் உங்களை மிகவும் அசாதாரண இடத்தில் இருப்பதைப் போன்று உணரச் செய்யும். உங்களது இலக்குகளைப் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் கவலைகள் உங்களுக்கான நல்ல விஷயங்களை பாழாக்கி விடாதீர்கள். இன்று உங்கள் நண்பருக்கு உதவ வேண்டும். நீங்கள் ஒருவரே அவர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கலாம். விருச்சிகம் ராசிபலன். உங்கள் தகவல் தொடர்பு தோல்வியுற்றதாக தெரிகிறது. அது உங்களை ஒரு நல்ல நபராக மாற்றவில்லை. உங்கள் உரையாடல் திறன்களை மேம்படுத்திக் கொள்வது முயற்சிகள் அடுத்த சில நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிஸ்க் எடுப்பது உங்களுக்கு புதிதான ஒன்று அல்ல. இன்று எதிலாவது முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துப் பாருங்கள்.
நீங்கள் எடுக்கும் தவறான முடிவு நீங்கள் கற்பனை செய்வது கூட பார்க்க முடியாத பெரிய செலவை உண்டாக்கிவிடும். தனுசு ராசிபலன். சில நாட்களுக்கு முன்பு வரை உங்கள் உறவுகளில் சில விரும்பத்தகாத விவாதங்கள், கருத்து மோதல்கள் மற்றும் நிறைய சிக்கல்கள் இருந்தன. முதலில் இதனை கடந்து சென்று உங்களுக்கு எவ்விதமான வெறுப்போ கோபமோ இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் உங்களிடம் ஆலோசனைகளை பெறுவார்கள். உங்கள் கருத்துக்களில் நேர்மையாக இருங்கள். அவர்களுக்கு உங்களது தீர்ப்போ அல்லது விமர்சனமோ தேவையில்லை. உங்களது அறிவுரைகள் அவர்களின் வாழ்க்கையை உண்மையில் சீர் செய்யக்கூடும். மகரம் ராசிபலன். பலவிதமான பணிகள் உங்களது அர்ப்பணிப்புகளை தடுத்து நிறுத்துகின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய நேரம் இதுவாகும். சிறிது நேரம் தியானம் செய்து உங்கள் உண்மையான தேவையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பொருளாதார நிலை குறித்து அதிகம் கவலைப்படாதீர்கள். இருந்தாலும் பொருளாதார நிலை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். நல்ல நேரம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். மற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களது நல்ல மற்றும் கெட்ட சந்தர்ப்பங்களில் உங்களுடன் இருப்பவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பம் ராசிபலன். பலவீனமான மனப்பான்மை எதுவும் இன்று உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். மேலும் உங்கள் இலக்கினை நோக்கி பயணிக்க வேண்டும். உங்கள் அடுத்த செயல்பாடுகளைப் போலவே நீங்கள் வலிமையானவராக இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உறவுகள் செய்யும் தவறுகளை திருத்துவதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் மனதுடன் பேச விரும்பும்போது அன்பான வார்த்தைகளுடன் பேசுங்கள். உங்களுக்கு கிடைத்த நல்லவற்றை எண்ணி அனைத்து வாய்ப்புகளுக்கும் நன்றியுடையவர்களாக இருங்கள். மீனம் ராசிபலன். இன்று பொய்யான ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு குழப்பத்தில் ஆழ்ந்து விடாதீர்கள். நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உங்களை ஏமாற்றலாம். ஆகையால் கவனமாக இருங்கள். சமூக வலைத்தளங்களில் அதிக நேரத்தை செலவிடுவது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். எனவே அவற்றை ஆஃப்லைனில் வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுங்கள். கூடுதலாக நம்பிக்கையான விஷயங்களில் குறிப்பிட்ட நபர்களைத் தேடாமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நபர்களிடம் ரகசியங்களைச் சொன்னால் பாதுகாப்பாக இருக்குமா என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நம்பிக்கை இன்மை ஏற்பட்டால் உங்கள் ரகசியங்களை உங்கள் ஆழ்மனதில் பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ரகசியங்களை தவறானவர்களிடம் சொல்லிவிட வேண்டாம்.